கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் உலக ஜனங்களுக்கும் தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட அவருக்காக அவருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யான ஒரு விடுதலை. இனி பாவத்தின் பிரமாணம் நம்மை ஆளுகை செய்யாது. இனி மரணத்தின் பிரமாணம் நம்மை ஆளுகை செய்யாது. இந்த பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டுதான் தேவன் நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். இனி தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாவம் மேற்கொள்ளாது. இந்த வசனத்தின் பிரகாரம் தேவன் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். இனி இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற அந்த நரகத்திற்கு நம்மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன் தெரியுமா? தேவன் அந்த மரணத்தின் பிரமாணத்தினின்றும் நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஆனால் தேவஜனங்களாகிய நாம் இதை அறிந்து இதற்காக சந்தோஷப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் அருளப்பட்ட அந்த விடுதலையை தேவஜனங்களாகிய நாம் உண்மையாகவே சுதந்திரிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பதாக தேவன் காண்பித்து தந்த அந்த வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள்தான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவர்கள். தேவன் காண்பித்து தருகிற அந்த கட்டளை, அந்த வழி என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் துவக்கத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றேன். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கப்படுகிறார்கள் தெரியுமா? எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் மாறுகிறோமோ, அந்த பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் முழுமையாய் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையாக்கி கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம்தான் நம்மை பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்குகிறது. சும்மா ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், அதனால இனி என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்னை மேற்கொள்ளாது, இரண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தமும் இருக்கிற நரகம் என்னை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லி சும்மா வாய்ப்பேச்சுக்காக மட்டும் சொல்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையாகவே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் பரலோகத்திற்குரியவனாய் வாழ வேண்டுமானால் அவன் இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்திற்குரியதாய் அதற்கு கீழ்ப்பட்டதாய் மாறி இருக்க வேண்டும். எது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் தெரியுமா? நம்முடைய கரத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்த இந்த வேதம்தான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். ஆதியாகம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது ஜீவனுள்ள வார்த்தைகள். உலகத்தில் உள்ள மற்ற புத்தகங்களுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற புத்தகங்கள் ஒரு முறை அதை வாசித்தோன்னா அது நமக்கு பழசாயிடும். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அதை வாசித்தாலும் ஒரே காரியம்தான், நமக்கு தெரிஞ்ச காரியம்தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வேதம் அப்படி இல்லை. இந்த 66 புத்தகங்களையும் 6000 முறை ஒரு மனுஷன் வாசித்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவன் வாசிக்கும் பொழுது அதற்குள் இருந்து ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒரு நீரூற்றை போல அவனுக்குள் கிரியை செய்வதை ஒரு தேவ பிள்ளையால் உணர முடியும். எத்தனை முறை வேதத்தை வாசித்திருந்தாலும் புதிய புதிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அதற்குள் இருந்து ஏற்கனவே நம்ம வாசித்த வசனமாக இருந்தால் கூட சமயத்திற்கேற்ற வார்த்தையை சமயத்திற்கேற்ற நீரூற்றை போல அந்த வசனத்திற்குள்ளிருந்து கர்த்தரால் நம்மோடு கூட பேச முடியும். அதனால தான் வேத புத்தகம் ஜீவனுள்ள வார்த்தைகளை உடைய புத்தகம். துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லா வசனங்களும், எல்லா வார்த்தைகளும், எல்லா எழுத்துகளும், எழுத்தின் உறுப்பும் அது நமக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். இந்த பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து இதை வாசித்து இதை தியானித்து இதற்கு முழுமையாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இதற்கு கீழ்ப்படிந்து இதன்படி வாழ நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நாம் இதற்குட்பட்டவர்களாய் மாறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து
சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். இதுதான் ஆவியின் பிரமாணம். ஆவியானவர் நம்மை இந்த பிரமாணத்தின் வழியாய் நடத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது அது ஜனங்களுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கடினமான கட்டளைகளை உடைய கிருபையின் பிரமாணத்தை தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் தரும் பொழுது அதோடு கூட சேர்ந்து அதை கீழ்ப்படியும்படியான கிருபையும் நமக்கு தருகிறார். யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற காலைதோறும் புதிய கிருபையினால் அவரால் நமக்கு தரப்பட்ட இந்த சத்திய வார்த்தைகளை, இந்த ஜீவன் உள்ள ஆவியின் பிரமாணத்தை நம்மால் எளிதில் கீழ்ப்படிய முடியும். ஏன்னா அதற்குரிய கிருபை ஆண்டவர் நமக்கு தராரு. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை, காலைதோறும் புதிய கிருபை. நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தினால் அவர் நமக்குள் இருந்து கிரியை செய்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்திற்கு நம்மை கீழ்ப்படிய வைக்கிறதுனால தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்களாய் பாவம் மரணம் என்கிற அந்த பிரமாணத்தினின்று, ஆக்கினைக்குட்படுத்துகிற அந்த பிரமாணத்தினின்று நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விடுதலையாக்கி விடுதலை பெற்ற தேவஜனங்களாய், விடுதலையோடு தேவனை ஆராதிக்கிற தேவஜனங்களாய், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்து பரிசுத்த ஆவியானவரை பலனாய்க்கொண்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற தேவஜனங்களாய் தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து வேதத்தை என்ன பண்ணக்கூடாது, அலட்சியமாய் ஏனோ தானோன்னு ஒரு வெறுப்பாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்புறப்படுத்தக்கூடாது. வேதத்தை வாசித்து தியானித்து வேதத்தோடு கூட ஒரு நல்ல ஐக்கியமுடைய தேவஜனங்களாய் எப்பொழுதும் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், நம்ம ப்ரேயர் டைம், பைபிள் ரீடிங் டைம் எல்லாம் தாண்டி நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய நேரத்தை நாம் வேதத்தோடு செலவழித்தோமேயானால் தேவனோடு கூட உள்ள உறவு இன்னும் நமக்கு என்ன ஆகும், அது ஸ்ட்ராங் ஆகும். இம்மைக்காக அல்ல, நித்தியமாய் நம்முடைய தேவனோடு கூட வாழும்படியாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்மை நேசித்து நம்மை இவ்வளவாய் நடத்துகிற நம்முடைய நல்ல தேவனோடு கூட நித்தியமாய் வாழ இந்த வேதமே நம்மை உருவாக்குகிறது. பரிசுத்த ஆவியானவரை நம்மை உருவாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படி உருவாக்குவார்? அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி தான் நம்மை உருவாக்குவார். தேவனுக்கு பிரியமான அந்த மணவாளனுக்கு பிரியமான மணவாட்டியாக நம்மை உருவாக்குவார். அந்த மணவாளனாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்து நம்மை அழைத்து செல்ல அவர் வரும்பொழுது தேவஜனங்களாகிய நாம் அவருக்கு பிரியமான மணவாட்டியாய் உருவாக்கப்பட இயேசு கிறிஸ்துவினால் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணமாய் கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நம்மை விடுதலையாக்கப்பட்ட நிலையோடு கர்த்தரை ஆராதித்து மகிழுகிற தேவஜனங்களாய், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிற தேவஜனங்களாய், அவருக்காக ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற தேவஜனங்களாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நாம் நம்மை முழுமையாக இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.